ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5வது கணக்கு பார்ப்போம். இதில் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு காரானது 432 கிலோமீட்டரை கடக்க மணிக்கு சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் வாசிக்கணும். மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. வேகம் 48 கிலோமீட்டர் ஸ்பீட். ஏனில் அந்த தூரத்தை அடைவதற்கு, எந்த தூரம், அந்த 432 கிலோமீட்டர் இருக்கே அந்த தூரத்தை அடைகிறதுக்கு கார் எத்தனை அவர்ஸில் எடுத்துக்கொள்ளும். ஒரு மணித்தியாலத்துக்கு பின்ன கேள்வி. இப்போ கேள்வியை நல்லா விளங்கிக்கொள்ளணும். இப்போ ஒரு அவருக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுமா. அப்படி என்று சொன்னால் இந்த 432 கிலோமீட்டரை போகிறதுக்கு எத்தனை அவர்ஸ் எடுக்கும்ன்றதுதான் கேள்வி. கேள்வி விளங்கிட்டு தானே? ரைட். இப்போ வேறுங்க, ஈஸியாக சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ சரியா, இப்போ எப்படி ஈஸியாக பார்க்கலாம்னு பார்ப்போம். சரியா, இப்போ உங்களுக்கு நல்லா விளங்குது. 1 ஹவருக்கு 48 கிலோமீட்டர் போகுது என்று சொன்னா அவங்களோட கேள்வி என்ன, 432 போறதுக்கு எவ்வளவு அவர்ஸ் ஆகும்ன்றதான் கேள்வி. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னு சொன்னா, இப்ப ஒரு அவருக்கு 48ன்னு சொன்னா நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. அப்ப 10 அவருக்கு எவ்வளவு போகும், 480 போகும். சும்மா நீங்க சும்மா நார்மலா திங்க் பண்ணுங்கன்றதுக்காக சொல்றேன். சரியா, 480 போகும் லேஸ் ஆகிறதுக்காக. ஆனா இங்க கேட்டிருக்கிறது என்னது, 432. அப்ப 10 அவர் வராது. 10 அவரை விட குறைவான அவர்ஸ் தான் வரும். ஏன் 10 அவர்ஸ் 480 வந்து அவங்க கேட்ட கேள்வி 432. அப்ப 10 அவரோட குறையா வரணும்னு சொன்னா இங்க 10 அவர் இருந்திருக்காங்க, 10 அவரை பார்த்து நம்ம 10 அவர் கூட வருது. அப்ப அதோட குறைவா தான் விட வரும். அப்ப தந்திருக்கிற விடையில 10 வராது. 10க்கு கூட என்ன 12 வராது. வரப்போறது இந்த 8 9 மட்டும்தான் வரப்போகுது. முதலாவது அதை கண்டுபிடிச்சிட்டீங்க சொன்னா அதுக்கு பிறகு ஈஸியா எப்படி செய்யலாம். ஈஸியா இப்ப இந்த 48 தானே. அடுத்தது இப்ப 9 எடுத்து பார்ப்போம். இப்ப 48 9ஆல பெருக்குனீங்கன்னு சொன்னா 432. ஓகே, எവിടെ 432 கிலோமீட்டர் வருதா இல்லையா? அப்படி இல்லாட்டி நீங்க சும்மா இப்ப 47 8ஆல பெருக்கி பாருங்க எத்தனை வருது இல்லைங்களா. இப்ப நீங்க பெருக்கி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு குயிக்கா கண்டுபிடிச்சிடலாம். பெருக்கிறதுக்கு என்னத்தை பெருக்கணும், அவங்க 1 ஹவருக்கு 48 தந்திருக்காங்க, 48 கிலோமீட்டர் தந்திருக்காங்க. அதை தந்திருக்கிற ஆன்சர்ஸால பெருக்கி பாத்தீங்கன்னா விட சிம்பிள். 9ஆல பெருக்கினீங்கன்னா இந்த விட 432. அப்ப விட என்ன 9, விட 9. சரியா, விளங்கிட்டா? இதான இதுக்குரிய விட. விளங்கிட்டானே? தந்திருக்கிற 48 கிலோமீட்டரை தந்திருக்கிற விடைகளால ஒரு வழியா பெருக்கி பாருங்க. 9 பெருக்குனீங்கடா 432 வரும். அப்ப கேட்ட சொல்லி 432 கிலோமீட்டர் செல்லும். எத்தனை அவர்ஸ் செல்லும்? அப்ப 9 அவர்ஸ் செல்லும். ஃபினிஷ்ட். ஓகே. இப்ப நம்ம இனி பார்க்க போற கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நான் பார்த்த 5 கணக்கும் ஒரு டைப்பான கணக்கு. இனி டைப் 2 இனி கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு தான் இப்ப அடுத்ததா பார்க்க போறோம். சரியா, ரைட். ஓகே, அதை நான் உங்களுக்கு இப்ப இதை ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் போடுறேன். ஒரு வீடியோ கிளிக்ஸா தான் நான் உங்களுக்கு இதை தரேன். அடுத்ததை நான் அடுத்த டைப் 2 என்று போட்டு அடுத்த ஒரு வீடியோ கிளிக்கா போடுறேன். சரியா, அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்றேன். சரியா, ஓகே தானே? இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே தரத்துல ஒரே இதுல தான் உங்களுக்கும் குழம்பிடும். அதுக்காக வேண்டிதான் நான் கொஞ்சம் பிரிச்சு துண்டு தாரேன். உங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒரே ஐடியா தாங்கன்னு சொன்னா நான் ஒரே தருவேன். அதுல பிரச்சனை இல்லை. நீங்க பிரிச்சு தாங்கன்னு சொன்னாலும் தருவேன். நீங்க இப்ப இந்த சார் அந்த நோட்ஸ்ல பாக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே தெரியுது இல்ல. ஏன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு என்ன சொல்ல, நான் குரூப்ஸ்ல ஒரு வீடியோ கேட்டா ஒரு ரியாக்ஷனும் பண்றீங்களும் இல்லைன்ற மாதிரி தோணுது. நீங்க பிஸியா தான் இருப்பீங்க. பட் இருந்தும் ஏதாச்சும் சின்ன ஒரு எமோஜியாவது காட்டினா ஓகே, நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஓகே, இல்ல நீங்க பார்த்து செஞ்சா ஓகே. நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேப்பர்ஸ் நான் கேள்வி உங்களுக்கு தருவேன். எல்லாத்துலயுமே உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் தருவேன், நீங்க எக்ஸசைஸ் பண்ணி பாக்குறதுக்கு. சரியா, சரி, ஓகே, பாய்.